குருபியோ நமக. மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டிய சோலை நிகழ்ச்சியில் இன்றைய பகுதியில் ஒரு புதிய அடவு பற்றி பார்க்க போகிறோம். கடந்த பகுதியில் தாத்தை தைத்தா அடவு 4 அடவுகளை பற்றி தெரிஞ்சிட்டோம். எல்லாரும் பயிற்சி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம தித்தித்தை அடவுன்னு சொல்லி ஒரு அடவு பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளாக எல்லா இடத்துலையும் எல்லா நடனத்துலேயும் பார்த்துருப்பீங்க. எப்பயும் போல் இப்பொழுதும் முதல்ல கால் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டையும் இணைச்சு அடவு எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்கோ அடவுக்குள்ளே போகலாம். தள்ளங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கின தோம் தித் தித் தை 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 தித்தத்தை 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 தக்க ததிங்கின தோம் தாம். கால் பண்ணி பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுதா? முதல்ல வலது காலை நீட்டணும். அதுக்கப்புறம் இடது காலால் தட்டணும். திரும்பவும் வலது காலை கொண்டு அதே சமபாதத்தில் சேர்க்கணும், அரைமண்டியில். இப்போது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா கால் அடவு எப்படி பண்ணுறதுன்னு? முதல்ல தித் அப்படின்னு சொல்லும்போது வலது காலை நீட்டணும். தித் இடது காலை தட்டணும். தை அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் வலது காலை கொண்டு அரைமண்டியில் முடிக்கணும். இப்போது நம்ம கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தள்ளங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கின தோம் தித் தித் தை 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 தித்தத்தை 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 தக்க ததிங்கின தோம் தாம். இப்போ காலையும் கையும் சேர்த்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? தள்ளங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கின தோம் தித் தித் தை 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 தித்தத்தை 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 தக்க ததிங்கின தோம் தாம். இந்த அடவு எப்படி இருந்தது? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? பண்ண முடிஞ்சுதா? இன்னைக்கு தித்தித்தை அடவில் முதல் அடவு பார்த்தோம். கால் தனியாக பார்த்தோம், கை தனியாக பார்த்தோம், ரெண்டையும் இணைச்சு பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சுதா அண்டு பிடிச்சிருந்ததா? இதை எப்படி கையில் தாளம் போட்டு சொல்லலான்னு பார்க்கலாமா? இன்னைக்கு லதா இந்த தித்தித்தை அடவை கையில் எப்படி தாளம் போட்டு சொல்லலான்னு காமிக்க போகிறான். குத்தக்க திக்கு தக்க ததிங்கின தோம் தித் தித் தை 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 தித்தத்தை 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 தக்க ததிங்கின தோம் தாம். உங்களுக்கு புரிஞ்சுதா தாளம் போட்டு எப்படி சொல்லறது அப்படின்னு சொல்லிட்டு? இப்போது இந்த அடவுக்கு அப்புறமா தித்தித்தையில் அடுத்த அடவு, 2வது அடவு பார்க்க போகிறோம். இந்த அடவில் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, காலெல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் இருந்துகிட்டே இருக்கும். கை மட்டும்தான் மாறிண்டே வரும்.
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ரெண்டாவது அடவை பார்க்கலாமா? திதிதை அடவில் ரெண்டாவது அடவை பார்க்க போகிறோம். அதை ஆடி காமிக்க போகிறது குமாரி நேத்ரா. தள்ளங் குத்தக்க திக்கு தக்க திங்கின தோம் தித் தித் தை 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 தக்க ததிங்கின தொம் தாம். இந்த திதிதை அடவில் ரெண்டாவது அடவை பார்த்தீங்க இல்லையா? கையும் காலும் சேர்த்து பண்ணினோம். எதனாலனா கால் பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான், கை மாறிண்டே வருது இல்லையா? இன்னும் ஒரு முறை தெளிவாக கற்றுக்கிறதுக்காக கை மட்டும் தனியாக நேத்ரா பண்ணி காமிக்க போகிறா. தள்ளங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கின தொம் தித் தித் தை 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 தக்க ததிங்கின தொம் தாம். இந்த பகுதியிலிருந்து நம்ம வந்து தியரியும் கற்றுக்க போகிறோம். ஆடிண்டே இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவையில்லையா? அதனால இன்னைக்கு தியான ஸ்லோகம் நேத்ரா பண்ணி காமிக்க போகிறா. முதல்ல ஸ்லோகமாக ஒரு தடவை சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அதற்கான கை பண்ண போகிறோம். என்ன நேத்ரா பண்ணலாமா? ஸ்லோகம் சொல்லலாமா? आङ्किकं भुवनं यस्य वाचिकं सर्ववाङ्मयम् आहार्यं चन्द्र तारादि तं कुमः सात्विकं शिवम्. இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது இதற்கு முதிரை பிடிச்சு அழகாக கை பண்ணலாம். கையோட கற்றுக்கலாமா? ஸோ ஆங்கிக்கம் கை பண்ணிக்காமி நேத்ரா. ஆங்கிக்கம் புவனம் யஷ்ய வாச்சிகம் சர்வ வாங்மயம் ஆகாரியம் சந்திர தாராதி தம் நுமக சாத்விகம் சிவம். இப்போது நேத்ரா வந்து பாடிண்டே இந்த கையை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறா. நேத்ரா பாடிண்டே கை காமிக்கிறியா? Yes, ma'am. आङ्किकं भुवनं यस्य वाचिकं सर्ववाङ्मयम् आहार्यं चन्द्र तारादि तं कुमः सात्विकं शिवम्. உங்கள் எல்லாருக்கும் இன்றைய பகுதி ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? ஆடிண்டே இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு குட்டி ஸ்லோகம். இன்றைய பகுதியை பார்த்து வீட்டில் பயிற்சி பண்ணிகிட்டே இருங்கோ. அடுத்த பகுதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த அடவு மற்றும் தியரியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.